டீட்டெயில்டாக நெஸ்டட் இஃபோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம் வித் எக்ஸாம்பிள் கூட. லாஸ்ட் செஷனில் சிம்பிள் இஃப் பார்த்துருந்தோம். அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களா? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. கொடுக்குற எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் நெஸ்டட் இஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த நெட்டு மாதிரி தான் இஃப்குள்ளே இன்னொரு இஃப், அதாவது இன்னர் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். வெளியில் இருக்கிறது அவுட்டர் இஃப், உள்ளே இருக்கிறது இன்னர் இஃப். இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் எழுதிக்கலாம். ஆனால் கொடுக்குற கண்டிஷனை பொறுத்து தான் அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஒர்க் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும்னா 2 கண்டிஷனும் நமக்கு கரெக்டாக இருக்கணும். அதுக்காக தான் நான் ரெண்டுமே ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட் பண்ண போகிற டெக்ஸ்ட்டு வெல்கம், செமிகோலன் மறந்துடாதீங்க. அவுட்புட் பாருங்கள். அப்போ 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கா? கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரூவாகவும் செகண்ட் ஃபால்ஸாக இருந்தால் ஒர்க் ஆகுமா? எஸ், கரெக்ட், ஒர்க் ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட்டு பிளாக் ஒர்க் ஆகும், ஆனால் செகண்ட் பிளாக் உள்ளே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அது அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி. இப்போ ஃபஸ்ட் கண்டிஷனை நான் ஃபால்ஸாகவே கொடுக்குறேன். அப்போ ஃபஸ்ட் பிளாக்கும் ஒர்க் ஆகாது, செகண்ட் பிளாக்கும் ஒர்க் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னாவே செகண்ட் ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ இங்கேயும் அவுட்புட் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு ட்ரூ கொடுத்து நான் காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு ஃபால்ஸாகவும் செகண்ட் ட்ரூவாகவும் இருக்குது. ஸோ இப்போது நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்க போகிறது கிடையாது, ஏன்னா ஃபஸ்ட்டு தான் ஃபால்ஸாக இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட்டு இந்த ஒரு சேஞ்சஸ் பாருங்கள். அதாவது இந்த ஃபஸ்ட்டு பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவுட்டர் இஃப், அங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஃபால்ஸாக இருந்தால் இது கண்டிப்பாக நமக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் இஃப்பில் வந்து நான் ட்ரூ அப்படின்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். சேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் நமக்கு என்ன ஆகும், ஷோ ஆகும். இது ஒன்லி வந்து பிகினர்ஸ்க்கு தான். ஸோ அதனால தான் இவ்வளோ ஸ்லோவாக வந்து ரிப்பீட்டடாக சொல்கிறது. ஏன்னா வீடியோ பார்க்கும்போது அது புரிகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளே வந்து நோட் பென் எடுத்து எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக எழுத முடியாது. கோடிங்கை திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கொடுக்கறது ஆப்ஷனல் தான். இந்த ஆப்ஷனல் கோடு வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் ஆர் ஃபால்ஸாக இருந்தாலும் கம்பல்சரி ஒர்க் ஆகும். நீங்கள் வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்களே வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எல்லா டெக்ஸ்ட்டும் தெரிஞ்சிருக்கா? நீங்கள் இதில் ஒவ்வொரு கண்டிஷனாக மாற்றி மாற்றி செக் பண்ணி பாருங்கள். ஒன்லி நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த 2 லைன் மட்டும்தான். கம்பல்சரி ஒர்க் ஆகும், ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும். ஆனால் அது இன்னராக இருக்கா இல்லை அவுட்டராக இருக்கா அப்படிங்கிறதே நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கும். அந்த கோடிங்லாம் நான் அதில் ஆட் பண்ணலை. நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிற ரீசன்னால் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நம்ம மார்க்கு தான் இந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். நம்பர் டிக்ளேர் பண்ண தெரியும் தானே. இன்ட்டு மார்க் ஈக்குவல் டு மார்க் வேல்யூ செமிகோலன். இப்போ இதை கண்டிஷனுக்குள்ளே கொண்டு வரணும். பாஸாக ஃபெயிலாக 35க்கு மேலே இருந்தால் பாஸு, 35க்கு கீழே இருந்ததுன்னா ஃபெயிலு. ஓகே, ஸோ ஃபெயில் அப்படிங்கிற பிளாக் கொண்டு வரணும்னா எல்ஸ் கொண்டு வரணும். அதை எல்ஸை வந்து நான் அடுத்த பார்ட்டில் நான் சொல்கிறேன். இப்போ இங்கே நான் கொடுக்குற கண்டிஷன் ஒன்லி வந்து அந்த மார்க்கு 35க்கு மேலே இருக்கா, அதாவது பாஸா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான். அப்போ இது ஒரு சிம்பிள் இஃப். கிளியர்? இப்போ இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால பாஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். 370ன்னு மாற்றுறேன். ஏன்னா 35க்கு மேலே தானே கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த கண்டிஷனை நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதால் பாஸ் அப்படின்னு தான் பிரிண்ட் ஆகும். ஆனால் ஆக்சுவலாக வந்து 370 அப்படிங்கிறது ஒரு வேலிடான மார்க்கு கிடையாது. ரேஞ்ச் இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய மார்க் வந்து மைனஸ்லேயும் போகக்கூடாது அண்ட் அபோவ் 100ஆகவும் இருக்கக்கூடாது. அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2வது கண்டிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மார்க்கு 100க்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதனால் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். 100க்கு மேலே போகக்கூடாது. கிளியர்? அதே மாதிரி சப்போஸ் யூசர் வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் என்ட்ரு பண்ணுறாங்க. நான் யூசர்கிட்ட இருந்து வாங்குகிற மாதிரி கோடிங் எழுதலை. சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ரியல் டைமில் அப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளே வந்து வேல்யூவை கம்பைல் டைமில் கொடுத்து செக் பண்ணி காமிக்கிறோம். ரைட், இப்போது வேல்யூ வந்து நெகட்டிவில் போகக்கூடாதுன்னா 0க்கு மேலே இருக்கணும். ஸோ அதனால் மார்க்கு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இப்படி கொடுக்கும்போது இது 3மே சிம்பிள் இஃபாக தான் இருக்குது. எந்தெந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது கிடையாது நெஸ்டட் இஃப் அப்படிங்கிறது. ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃபு போகணும், அவுட்டர் இஃபுக்குள்ளே ஒரு இன்னர் இஃபு போகணும். அப்படின்னா தான் அது நெஸ்டட் இஃப். 2 தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்ற எந்த ரூலும் கிடையாது. எத்தனை நெஸ்டட் இஃப் வேணாலும் உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
தாராளமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த 2 இஃப்பையும் நான் ரிமூவ் பண்ணி ஒரு சிம்பிளாக வந்து ஒரு இஃப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, மார்க் வந்து <= 100 அண்டு > 0 கொடுத்துருக்கேன். அண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல லாஜிக்கல் அண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் கொடுக்குற மார்க்கு கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். 0க்கும் 100க்கு இடையில மட்டும்தான் இருக்கணும். அண்டு பாஸ் மார்க் அப்படின்னா 35க்கு மேலே இருக்கணும். ஃபெயில் மார்க்னா 35க்கு கீழே இருக்கணும். ஸோ 35க்கு கீழே இருந்தால் ஃபெயில் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறதுக்கு எல்ஸ் பிளாக் இருக்குது. ஸோ அந்த எல்ஸ் பிளாக்கை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். எல்ஸ் அப்படிங்கிறது தனியாக செப்பரேட்டாக ஒர்க் ஆகாது. இஃபெல்ஸாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இஃபெல்ஸ் இருக்குது, நெஸ்டட் இஃபெல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்கமிங் செஷன்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக யாருக்காவது இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா. பட் நீங்கள் உங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரிப்பீட்டடாக. இது வந்தால் ஏன் எரர் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 2-3 ஹவர்ஸ் ஆனால் கூட பரவாயில்லை, நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் ப்ரோக்ராம் கற்றுக்குறீங்களா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.